என் நண்பர் ஒருத்தர் ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த வீடியோவில் ஒரு ஆம்னி பஸ் டிரைவர் வந்து ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணால் லொக்கேஷன் நின்றுக்கிட்டு கஸ்டமர் போடி சொல்லிட்டாரு லொக்கேஷன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் பக்கம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் அந்த டிரைவர் வெயிட் பண்ணி பார்த்தாரு. அப்படி இன்னும் வரல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதான் ஒரு போட்டில் அவன் இருக்காங்கன்னா அடுத்தடுத்த லொக்கேஷன் அவன் டைமிங்கு போகணும். ஆனால் அடுத்தடுத்த லொக்கேஷன்லையுமே பேசுறது அந்த டைமுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த டிரைவர் சொல்லியிருப்பார் போல். உடனே வந்து அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸில் ஏறி அவங்கள அசிங்கமாக அவதூறாக பேசுகிறாங்க. அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். லேடிஸு நம்ம வண்டியில் டிக்கெட் போட்டிருக்காங்க. திருப்பூர் டு தென்காசி 2 டிக்கெட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு திருப்பூர் போர்டிங் டைம் வந்து 10:15 டைம். நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணியிருக்கேன். 2 லேடிஸ்னால நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க மட்டும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். அதுக்கடுத்து கடைசி நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன். சரி என்ன என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. சரி சரி நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இருங்க மரியாதையா பேசுங்க. கீழே இருங்க. வண்டியோட நீங்க கீழே இருங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? நீங்க கீழே மயிலா? சரி எனக்கு கொடுத்த டைம் சரி நண்பா. இது வந்து நம்ம திருப்பூரில் போர்டிங் டைம். இது 2 சீட் போட்டிருக்காங்க. நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோன் கால் ரெக்கார்டு. அவங்களாம் வெயிட் பண்ணிக்க ஒரு நேரம். இது அவங்க வந்த டைம் வீடியோ எடுத்த நேரம் 10:31 நேரம் வெயிட் பண்ணி. அதாவது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், பெண்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்க உரிமையை சரியான முறையில் பயன்படுத்துங்க. இந்த ஆண்கள் மேலே இந்த மாதிரி ஒரு அவதூறாகவும் ஒரு பொய் குற்றவாளியும் அவங்கள அசிங்கமாக பேசாதீங்க. அதை உங்களுக்கு ஒரு சுதந்திரம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதை உங்களோட ஃப்ரீடத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதை காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இப்போ அந்த பொண்ணு பேசுறது தான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, இப்போ வெயிட் பண்ண வேண்டியதானே அப்படின்ட்டு. நீங்கள் அந்த டிரைவராக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் மக்கள். இதே அந்த இடத்துல பதிலுக்கு போல ஒரு அசிங்கமாகவும் ஒரு அவதூறாகவும் அந்த பையன் அந்த பொண்ணை பேசியிருந்தா இந்த பொண்ணு எடுத்துருப்பா சேஷனில் போய் நம்மளுக்கு அசிங்கமாகவும் பேச கையப்படுத்துனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவதூறாக கேஸ் போட்டிருப்பாங்க. கேஸ் கொடுத்தா போலீஸ்காரங்க நினச்சிவாங்க, உடனே இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. எந்த ஒரு விசாரணையுமே கிடையாது. பெண்கள் இந்த வண்டி ஓட்ட டிரைவர் கொஞ்சம் நல்ல பையன் நினைக்கேன். அதனால் கேட்டுட்டு உட்காந்துட்டான். எல்லா டிரைவரும் அப்படியே இருப்பான்னு சொல்ல முடியாதா? ஒருத்தவங்க இறங்கி சடார செவுட்டில் அடித்து இறங்கி வெளியே ஓடிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி செஞ்சால் நம்மளை தூக்கி டேரெக்டாக வந்து ஒரு இதுவுமே இல்லை, டேரெக்டாக தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க.